வணக்கம் வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடம் 10க்கான செய்முறை பயிற்சி நிரல்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மற்றும் பகுதியில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி, அது ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அந்த கேள்விக்கான நிரலும் எப்படி எழுதுவது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மதிப்பாய்வின் கீழே கொடுத்துருக்க அனைத்து பகுதிகளுக்கான விடைகளை அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்ட் 1ல். ஸோ இந்த நிரல்களை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? மற்றும் உங்கள் பாடத்துக்கான அனைத்து வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த லிங்கை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் முதல் பாடத்திலேருந்து அனைத்து பாடங்களுக்கான வினா விடைகள் மற்றும் டீச்சிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்தந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு உடனடியாக தரேன். ஸோ முதல்ல நம்ம பகுதி ஈல கேட்கப்பட்டுள்ள அந்த கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அது நம்ம நிரல் எழுத சொல்லியிருக்காங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேள்வி இதுதான். எழுது பொருட்களை, அதாவது ஸ்டேஷனரிஸ் இருக்கு, அதை சேர்க்க அல்லது நீக்கும் பட்டியல் முறை நிரல் ஒன்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டியல் முறைனா நம்ம மெனு மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அந்த மெனுவில் நம்ம நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இப்போ முதல் மெனுனா சேர்க்கிறது, இரண்டாவது பார்த்திங்கன்னா நீக்குவது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பட்டியல் முறை கொடுத்து தான் நம்ம எழுத போகிறோம் இந்த நிரலை. மற்றும் இதில் பார்த்திங்கன்னா பொருட்களின் பெயர் மற்றும் பிராண்டை ஒரு டிக்ஷனரியில் சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்ஷனரியில் சேமிக்கிறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். அது உங்கள் புத்தகத்தில் இல்லை. அதை நம்ம இந்த நிரல் எழுதும்போது நம்ம படிச்சுக்கலாம். இந்த நிரல் நான் உங்கள் புத்தகத்தில் இந்த நிரல்கள் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பயிற்சி நிரல்கள் நிறைய கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த நிரல்களை கொண்டு தான் நம்ம இதற்கான விடையும் நம்ம எழுத போகிறோம். அதை ஃபாலோ பண்ணி தான் இதை எழுத போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஷனரி கேள்விக்கான நிரல் தான் இதை நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஸோ எப்போவுமே நம்ம இனக்குழு எழுதி தான் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இனக்குழு பெயர் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி. ஸோ கிளாஸ் ஸ்டேஷனரி. இதற்குள்ளே ஒரு செயற்குறு எழுதியிருக்கோம், அதாவது ஒரு வரைமுறை எழுதியிருக்கும். அந்த வரைமுறை பெயர் பார்த்திங்கன்னா கெட் டேட்டா. அதில் முதல்ல இந்த அளவுருவாக பார்த்திங்கன்னா செல்ஃப் அப்படின்றது நம்ம எப்போவுமே எழுதுகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதற்குள்ளே பார்த்திங்கன்னா இரண்டு மாறிகள் நம்ம இங்கே அறிவிச்சிருக்கோம். ஸோ இந்த இரண்டு மாறிகளுக்குமே நம்ம பயனர் கிட்ட இருந்து தான் உள்ளீடு வாங்க போகிறோம். அதை உள்ளீடு வாங்கி அதை மதிப்பிறுத்தல் செய்ய போகிறோம். ஸோ செல்ஃப் டாட் ஐட்டம், ஸோ ஐட்டம் அண்ட் பிராண்ட், இது ரெண்டு தான் நம்ம வாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா பயனர் கிட்ட இருந்து. ஸோ அதை வாங்கி அதை ரெண்டுமே நம்ம ஐட்டம் அண்ட் பிராண்டில் சேமிக்கிறோம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும், அதாவது சரமாக தான் இருக்க போதும். ஸோ அதனால் நம்ம வெறுமே இன்புட் ஆஃப் அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் ஐட்டம் நேம் கேட்குறோம், அதை ஐட்டம் அப்படின்ற மாதிரில சேமிக்கிறோம். அதே மாதிரி என்டர் பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்கும்போது அதை பிராண்ட் அப்படின்ற அந்த பயனர் கொடுக்கின்ற உள்ளீடை பிராண்ட் அப்படின்ற மாறியில நம்ம சேமிக்கிறோம். இது அந்தந்த பொருளுக்கான மாறிகள் தனித்தனியாக தான் ஒரு பொருள் உருவாக்கம் படும் போதும் அந்த பொருள்களுக்கு தனித்தனியாக இந்த மாறிகள் அறிவிக்கப்படும், சரிங்களா? அதாவது தனித்தனியாக சேமிக்கப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம செல்ஃப் அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு பொருள் இந்த இனக்குழுவோட ஒரு பொருள் உருவாக்கும் போது அந்த பொருளுக்கான இரண்டு மாறிகளாக இது ரெண்டும் செயல்படும். மற்றொரு பொருள் உருவாக்கும் போது அந்த பொருளுக்கு மறுபடியும் இந்த இரண்டு மாறிகளும் உருவாக்கப்படும். ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் செல்ஃப் அப்படின்றத பயன்படுத்தியிருக்கோம், சரிங்களா? அண்ட் இதில் இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம டிக்ஷனரி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இதுதான் டிக்ஷனரிக்காக நான் அந்த பெயர் கொடுத்துருக்கேன் இந்த மாறிக்கு. ஸோ இது ஒரு டிக்ஷனரி. ஸோ முதல்ல நம்ம ஒரு எம்டி டிக்ஷனரி காலியான ஒரு டிக்ஷனரி அறிவிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, இது எம்டி டிக்ஷனரி, சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த நிரல் இயக்கும்போது நம்ம சாய்ஸ் வாங்கணும். ஸோ முதல்ல எப்போவுமே சாய்ஸ் எஸ்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால ஒரு சிஹெச் அப்படின்றது சாய்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு மாறியாக இங்கே பயன்படுத்தியிருக்கேன். சிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது முதல் தொடக்க மதிப்பாக கொடுத்து அதை மதிப்பிறுத்தல் செஞ்சுருக்கேன். ஸோ இதை கொண்டு தான் நம்ம இந்த நிரலை இயக்க போகிறோம். ஸோ வைல் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்ற ஒரு நிபந்தனை கொடுத்துருக்கேன். இந்த வைல் மடக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ வைல் மடக்கு பயன்படுத்தும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த சிஹெச்சை நம்ம பரிசோதனை செய்ய போகிறோம். அந்த சிஹெச்சோட மதிப்பு ஒய்யா இருக்கும் பட்சத்தில் இந்த மடக்கு உள்ள இருக்க கூற்றுகள் இயக்கப்பட போகுது. ஸோ ஒரு தடவையும் இந்த சாய்ஸ் ஒய்யா இருக்கும் போது ஸோ இந்த மெனு ஆனது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த பட்டியல் இதுதான் அந்த பட்டியல். ஸோ பட்டியலில் நான் இங்கே சென்டர் அப்படின்ற அந்த சரத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, உள்ளே இந்த செயற்கூறு பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த செயற்கூறு சென்டர் செயற்கூறு பயன்படுத்தி இந்த மெனு அப்படின்ற இந்த ஹெட்டிங்கை பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு புரியும், இந்த நிரல் இயக்கும்போது அந்த டிஸ்பிளேல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே நம்ம இரண்டு மெனு ஐட்டம் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ முதல் பார்த்திங்கன்னா ஆட் ஐட்டம். ஸோ நம்ம இந்த டிக்ஷனரியில் சேர்ப்பதற்கு நமக்கு வேணும்னா இந்த மெனு செலக்ட் பண்ணும். ஸோ அதற்கான எண் 1 கொடுத்துருக்கோம். அண்ட் டிஸ்பிளே, இதில்
டிக்ஷனரியில இருக்க அந்த இருக்க ஐட்டம்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம இரண்டாவது சாய்ஸா வந்து டிஸ்ப்ளே ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமே வந்து அந்த மெனுல 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட் ஐட்டம், இன்னொன்று டிஸ்ப்ளே ஐட்டம். ஸோ இது ஒரே வரியில கொடுத்துருக்கலாம், இந்த \n கொடுத்துருக்கேன். ஸோ இது முதல் வரியிலும் \n என்னும்போது என்ன ஆகும்னா இந்த பின்னாடி இருக்க இது மதிப்புகள் வந்து இரண்டாவது வரியிலும் போயிடும். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா வந்து பிரிண்ட் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ 1 or 2 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்பதான் வந்து பயனருக்கு தெரியும். ஸோ 1 என்றால் ஆட் ஐட்டம், 2 என்றால் டிஸ்பிளே ஐட்டம்ன்றது பயனர் புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பயனர் 1 அல்லது 2 கொடுக்கும்போது அதை நம்ம உள்ளீடாக வாங்க வேணும். ஸோ அதை உள்ளீடாக வாங்கி அதை இன்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். இந்த கூற்று எழுதிட்டு அது வந்து பயனரோட ரெஸ்பான்ஸ்லயே, அதனால RES அப்படின்ற மாறி நான் வந்து பயன்படுத்திருக்கேன். இந்த ரெஸ்பான்ஸ் என்பதுக்கு தான் வந்து இந்த ரெஸ் அப்படின்றது மாறிக்கு பெயர் கொடுத்திருக்கேன். ஸோ ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ பயனர் கொடுக்கின்ற சாய்ஸ் 1 அல்லது 2 மதிப்பு கொடுக்கும்போது இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மெனு அவர் செலக்ட் பண்ண பிறகு நம்ம இந்த 1 அல்லது 2 கொண்டு நம்ம வந்து மேற்கொண்டு இந்த நிரலை இயக்க போகிறோம். ஸோ அதற்கு வந்து இந்த இஃப் எலிஃப் எல்ஸ் இருக்கு, அந்த கூற்று தான் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இஃப் கூற்றுல பார்த்தீங்கன்னா அந்த நிபந்தனையானது இப்போ இந்த ரிசல்ட் ரெஸ் ஈக்குவல் டு 1 எனில், அதாவது இந்த பயனரோட சாய்ஸ் வந்து ஆட் ஐட்டம் எனில் நம்ம இந்த டிக்ஷனரியில் நம்ம வந்து உள்ளீடு வாங்கி அதை இது உள்ள சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இனக்குழுக்கு ஒரு பொருளை உருவாக்க வேணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் ஸ்டேஷனரி அப்படின்றது இது வந்து இனக்குழுவின் பெயர். ஸோ இது வந்து பொருளை உருவாக்குவதற்கான கூற்று. ஸோ எஸ் என்பது பொருளின் பெயர். இப்ப சரிங்களா? ஸோ எஸ் ஈக்குவல் டு ஸ்டேஷனரி அப்படின்ற பொருள் உருவாக்கி இருக்கும். ஸோ இந்த பொருள் உருவாக்கின பிறகு அதனுடைய செயற்கூறை வந்து நமக்கு அழைக்கிறோம். ஸோ அந்த வரைமுறையை நம்ம அழைக்கிறோம். எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்றது இங்க அழைக்கப்படும் போது இந்த எஸ் பொருளுக்கான ஐட்டம் அண்ட் பிராண்ட் 2 மாறிகள் வந்து நம்ம 2 மாறிகள் அறிவிச்சுட்டு அந்த 2 மாறிகளுக்கு மதிப்புகளா வந்து உள்ளீடு பயனர்கிட்ட இருந்து உள்ளீடு வாங்குறோம். ஸோ 2 மதிப்புகள் வந்து இப்போ பயனர் கொடுக்கும்போது அது 2ம் வந்து இந்த செல்ஃப் டாட் ஐட்டம்லையும் செல்ஃப் டாட் பிராண்ட்லையும் வந்து சேமிக்கப்படும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி உள்ளீடா வாங்கினப்பட்ட பிறகு அதை வந்து நம்ம இந்த மாதிரி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இந்த 2 கூற்றுகள் தான். சரிங்களா? நம்ம டிக்ஷனரியில எப்பவுமே வந்து டைரக்டா அப்பெண்ட் அப்படின்ற இந்த லிஸ்ட்ல நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? ஒரு கடைசியா ஒரு ஐட்டம் வந்து சேர்க்கறதுக்கு நம்ம அப் அண்ட் ஆஃப் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி டியூபிள்ஸும் நம்ம பயன்படுத்தணும். ஆனா வந்து டிக்ஷனரியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப் அண்ட் அப்படின்ற செயற்கூறு அதுல கிடையாது. அதுக்கு பதிலாக அப்டேட் என்ற செயற்கூறு தான் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். ஸோ அப்டேட் எனில் அப்டேட் ஆஃப் மறுபடியும் ஒரு டிக்ஷனரியை தான் வந்து அதில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஒரு டிக்ஷனரினா என்னது, அதில் ஒரு ஐட்டம், அதாவது ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் இருக்கணும், ஒரு திறவும் அந்த மதிப்பும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம ஒரு டெம்பரரியாக ஒரு dict1 அப்படின்றது நம்ம வந்து இங்கே அறிவிச்சிருக்கோம். ஸோ dict1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு டிக்ஷனரி தான் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். எதை கொண்டு உருவாக்கியிருக்கோம், பயனர்கிட்ட வாங்கின அந்த வேல்யூஸ் எதில் இருக்குது, இந்த ஐட்டம் பிராண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பொருளுடைய ஐட்டம் அண்ட் பொருளுடைய பிராண்டில் இருக்குது. ஸோ எஸ் டாட் ஐட்டம் எஸ் அப்புறம் கோலன் எஸ் டாட் பிராண்ட், இது வந்து திறவு, இது வந்து மதிப்பு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டிக்ஷனரியில் அதில் இருக்க ஐட்டம்ஸை உருவாக்க முடியும் இல்லையா? ஸோ ஒரு ஐட்டம் இந்த dict1 அப்படின்றதுல நம்ம டெம்பரரியாக போட்டுட்டு இந்த ஒரு ஐட்டம், இந்த ஒரு கீ வேல்யூ பேரை வந்து அந்த திறவு மதிப்பு அந்த பேரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அறிவிச்சிருக்க அந்த டிக் இருக்குல்லையா அதில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான கூற்று தான் இது. ஸோ dict டாட் அப்டேட் ஆஃப் இந்த dict1 அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஸோ இவ்வாறு தான் வந்து ஒரு பொருளும் வந்து நம்மளால வந்து இந்த டிக்ஷனரியில் சேமிக்க முடியும். ஸோ இதை கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடம் என்னது, இந்த 4 கூற்றுகளும் எதுக்கு பயன்படுத்தினா, இந்த மாதிரி ஒரு ஆட் ஐட்டம் சாய்ஸ் கொடுக்கும்போது இதை வந்து கூற்றுகள் வந்து இயக்கப்படணும். பயனர் வந்து 2 அப்படின்ற சாய்ஸ் கொடுக்கும்போது, அதாவது உள்ளீடு இந்த இடத்துல 2 சாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஐட்டம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதாவது நம்ம டிக்ஷனரி இதுவரையில் வாங்கின அனைத்து ஐட்டம்ஸையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இந்த கீ வேல்யூ பேரை டிஸ்பிளே பண்ணணும். அதற்கான கூற்று தான் வந்து இந்த எலிஃப்ல நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ எலிஃப் res2 இஸ் ஈக்குவல் டு 2 எனில் அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சும்மா இந்த பிரிண்ட் டிக் அப்படின்றது கொடுத்தாலே, இந்த பிரிண்ட் டிக் அப்படின்னு கொடுத்தாலே இதில் இருக்க மதிப்புகள் அந்த டிக்ஷனரி ஆனது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் கூற்று பயன்படுத்தி ஃபார் மடக்கு பயன்படுத்தி தான் வந்து அதில் இருக்க ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா? ஆனால் டிக்ஷனரியில் இருக்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெறுமே ஒரு பிரிண்ட் கூற்று பயன்படுத்தி டைரெக்டாகவே நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இங்கே ஃபார் மடக்கு பயன்படுத்த தேவையில்லை. ஸோ இது வந்து மற்றொரு இது குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ இந்த இடமும் நீங்கள் குறிப்பாக கவனிச்சுக்கோங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா, பயனர் வந்து 2 சாய்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது, அதாவது டிஸ்பிளே ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்க ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் டிக்ட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா?
ஸோ பயனர் வந்து இந்த 1 அல்லது 2 இந்த 2 சாய்ஸுமே குடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரெஸ்பாண்ட் வந்து 1ம் இல்லை, 2ம் இல்லைன்னு நம்ம எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, இன்வேலிட் அப்படின்ற இது குடுக்குறோம். ஸோ வந்து பயனர் வந்து சரியான அந்த பட்டியல்ல குடுத்திருக்க மதிப்புகள வந்து செலக்ட் பண்ணல. 1ம் குடுக்கல, 2ம் குடுக்கல. மற்ற மதிப்புகள் வந்து நம்ம பட்டியல்ல இல்ல இல்லையா? அதனால இன்வேலிட் அப்படின்னு குடுத்துட்டு, மறுபடியும் நம்ம வந்து பயனர் கிட்ட இருந்து சாய்ஸ் வாங்குறோம். ஸோ டூ யூ வாண்ட் டு கன்டின்யூ அப்படின்றது கேட்டிருக்கோம் நம்ம. எல்ஸ் இன்வேலிட் பிரிண்ட் பண்ண பிறகு இந்த வைல் மடக்கோட அடுத்த நம்ம வந்து கேட்டிருக்கோம். நீங்க வந்து மறுபடியும் இந்த ஐட்டம்ஸ் ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா அல்லது டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வேணுமா அப்படின்றது நம்ம வந்து கேட்டிருக்கோம். பயனர் கிட்ட இருந்து சாய்ஸ் வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து வைல் மடக்கை அடுத்தடுத்து ரன் பண்றதுக்கான சாய்ஸ் இது. சரிங்களா? அண்ட் இந்த வைல் மடக்கு இப்போ வை இல்லாம நம்ம என் அப்படின்னு கொடுத்தாருன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ வை தவிர மற்ற எழுத்துக்கள் கொடுக்கும்போது இந்த நிபந்தனை வந்து வைல் மடக்கு நிபந்தனை வந்து தவறாயிடும். ஸோ அதற்கான எல்ஸ் பகுதி தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து வைலோட எல்ஸ் பகுதி. ஸோ எல்ஸ் பகுதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது பயனர் வந்து அந்த நிரலை இயக்குவது போதும் என்று நிறுத்தும்படியாக இந்த எல்ஸ் கூற்றானது நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைல் சேவ் கொடுத்துட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் அந்த மெனுவானது அந்த இது பிரிண்ட் ஆயிருக்கு ஹெட்டிங் மாதிரி. ஸோ அது கீழே வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஆட் ஐட்டம் டிஸ்பிளே ஐட்டம்ஸ் அப்படி கொடுத்தோம் இல்லையா? அந்த பட்டியல் அது டிஸ்பிளே ஆயிருக்கு. அது கீழே என்டர் யுவர் சாய்ஸ் நம்ம கேட்டது இல்லையா? 1 or 2 அப்படின்றது நம்ம சாய்ஸ் கொடுத்தோம். ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 1 அல்லது 2 கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஸோ 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பொருள் வந்து உருவாகும் இல்லையா? அந்த பொருளுக்கான ஐட்டம் நேம் அண்ட் ஐட்டம் பிராண்ட் நேமும் கேட்குது. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம். இப்போ வந்து பென்சில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பென்சில் இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நட்ராஜ் அப்படின்ற பிராண்ட் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஐட்டம் வந்து தானாக வந்து அந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆன பிறகு மறுபடியும் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கண்டினியூ பண்ணும்போது மறுபடியும் மெனுவானது டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ஆகும்போது நமக்கு வந்து சாய்ஸ் கேட்குது. நமக்கு நீங்கள் வந்து 1 or 2 அப்படின்ற சாய்ஸ் கேட்குது. ஸோ மறுபடியும் வந்து நம்ம 1 அப்படின்ற சாய்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஸோ 1 அப்படி கேட்கும்போது ஐட்டம் நேம் கேட்குது. இப்போ வந்து நான் ரப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரப்பருக்கு பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேம்லின் ரப்பர் அப்படின்னா நான் கேம்லின் அப்படின்றது நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் டூ யூ வாண்ட் டு கண்டினியூ கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து ஐட்டம் சாய்ஸ் கேட்குது. 1 அப்படின்னு கொடுக்குறேன். நான் இப்போ வந்து வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். பென் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ பென் அப்படின்னும் போது பிராண்ட் நேம் கேட்குது. நான் இப்போ வந்து ரெனால்ட்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் வாண்ட் டு கண்டினியூ கேட்கும்போது நான் எஸ் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி ஒன்றும் பார்க்கல இல்லையா? ஸோ நான் எஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ வந்து மெனுவில் சாய்ஸ் கேட்கும்போது நான் வந்து 2 அப்படின்ற சாய்ஸ் கொடுக்குறேன். அப்போ நமக்கு இப்போ ஆட் பண்ண அனைத்து ஐட்டம்ஸோட டிஸ்பிளே ஆகணும். டிக்ஷனரி வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ 2 கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் பென்சில் வந்து நட்ராஜ், ரப்பர் வந்து கேம்லின், பென் ரெனால்ட்ஸ். ஸோ இது வந்து ஐட்டம் பிராண்ட் நேம் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. மறுபடியும் டூ யூ வாண்ட் டு கண்டினியூவா அப்படின்னு கேட்குது. நான் வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வேணும்னா நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஆட் பண்ணலாம். பட் ஆனால் நான் இப்போ நோன் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ நோன் கேட்கும்போது இப்போ எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து நம்ம டிஸ்பிளே ஆகிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைவடைஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய நிரல் தான். பட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இந்த நிரல் வந்து நம்ம சரியாக எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து செய்முறை பயிற்சிக்கான நிரல்கள் வந்து ஒன்றொன்றும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய நிரல்கள் தான். ஸோ நம்ம புரிஞ்சாதான் இது சரியாக புரிந்து கொண்டால் தான் மட்டுமே இந்த நிரல்களை வந்து நம்மளால் எழுத முடியும். எப்போவுமே வந்து நிரல்களை மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணும்போது நமக்கு தவறு தான் வரும். நிரல்கள் எப்படி எழுதுவது, அந்த லாஜிக் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சரியான நிரலை உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த செய்முறை பயிற்சிக்கான நிரல்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம 1 by 1 வந்து விளக்கமாக பார்க்கலாம். இது வரைக்கும் மேத்ஸ்கி எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.